ஹாய், எனக்கு நான் யாரு? என்னோட ஃபேமிலிக்கு நான் யாரு? என்னோட ஆஃபீஸில், என்னோட ஒர்க்கில், கெரியரில் நான் யாரு? சி, இது இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. நம்மக்கிட்டேயே கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ நான், நீங்கள், we are human beings, we are social animals. இந்த வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷேர் யுவர் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ இங்கே வீட்டில் நான் ஒரு பையனா, ஒரு பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு மகனாக இருக்கிறேன். வேலையில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், டெசிக்னேஷனில் இருக்கேன், ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்லேயும் நான் ஒரு மகனுக்குரிய ரோலை ப்ளே பண்ணுறேன். வேலையில் நான் ஒரு டெசிக்னேஷன், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், அக்கௌண்டன்ட், கிளர்க்கு, இந்த மாதிரி ஒரு ரோலை ப்ளே பண்ணுறேன். சமுதாயத்தில் நான் ஒரு சமுதாயம் அப்படின்னு போகிறப்ப இது கொஞ்சம் வாஸ்டாக போகும். பட் அட்லீஸ்ட் இப்போ எனக்கு நான் யாராக இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் யாராக இருக்கிறேன், நான் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் நான் யாராக இருக்கிறேன், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லைஃப்பில் we will be having challenges. Some challenges are inevitable. Some challenges என்ன எப்படி வரும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. இன் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு வேலை இருக்கும், நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், சடனாக வேலை போயிடும். இல்லை நம்ம சேர்த்து வச்ச சொத்து அதோட மதிப்பு குறையும், இல்லை காணா போக கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு என்ன சொல்லலாம், நமக்கு சம் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். இப்போ ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களாம் நினச்சி அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகுது, இல்லைனா ஃப்ரெண்டு பேசாமல் இருக்கான், திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு பேசாமல் போயிடுவான், இல்லை பேசிகிட்டு இருந்த பொண்ணு பேசாமல் போயிடும். டீச்சர் நல்லா நம்மளை பாராட்டிட்டு நல்லா குட் யுவர் குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி பாராட்டி கொண்டு இருந்த ஒரு டீச்சர் சடனாக நம்மளை திட்டுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்ஸிபல் நம்மளை கூப்பிட்டு திட்ட வாய்ப்பு உண்டு. பிடி மாஸ்டர் நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கல்வி அண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் இதெல்லாம் நடக்கலாம். இல்லை இப்போ காலேஜுக்குள்ளே போனவுடனே காமனான ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா அரியர்ஸ், பேக்லாக், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சில கான்ஃப்ளிக்ட், டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் கூட சில வாக்குவாதம், இல்லை நமக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்ம அஸ் ஸ்டூடெண்டாக பண்ணணும்னு நினைப்போம், அப்போ பண்ண முடியாது. அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் அங்கெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம கெரியருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கொலீக்ஸ் அவங்க கூட பிரச்சனை வரலாம், இல்லை அவங்களால நமக்கு பிரச்சனை வரலாம். தென் வாட், நம்மளோட வேலையில் நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த வேலைக்கே பிரச்சனை வரலாம், இல்லை அந்த வேலையில் பிரச்சனை வரலாம். ஒரு நிறுவனத்தில் இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று, நம்மளோட பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கும் இப்போ நீங்கள் பையனாக இருக்கீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட பிரச்சனை வரலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு பிரச்சனை வரலாம். பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட பசங்களுக்கும் பிரச்சனை வரலாம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரலாம். ஸோ தாத்தா பாட்டிக்கும் பேரனுக்கும் பிரச்சனை வரலாம். உங்களை சுற்றி உள்ள சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, வாட் எவர் whomever may be. இங்கே ஏன் பிரச்சனை வருது? இந்த கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா இதுக்கு சரியான பதில் கிடைக்குமா அப்படின்றது அது ஒரு சேலஞ்சாக தான் போகும். இங்கே நம்ம எந்த கொஷின் நம்ம கேட்கணும் அப்படின்னா, who am I there?
நான் அங்கே யார், என்னோடய ரோல் என்ன அப்படின்ற ஒரு ஒரு என்னோட பகுதி, நான் அங்கே செய்ய வேண்டிய கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வந்து நம்ம ரோலில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு சிஇஓ மேனேஜிங் டைரக்டராக இருக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம பர்சனல் லைஃப்லையும் நம்ம அப்படி இருக்க முடியாது. வி ஹாவ் டு பிளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். இது உடனே நீங்கள் வந்து சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைத்து இருந்தீர்கள் என்றால், இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க. அது சொல்கிறது தான் அந்த வீடியோ. ஸோ அகைன், இந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட் பேட் யுவர் பேக். நல்ல ஒரு சாய்ஸ் இது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கான்செப்ட். இப்போ வந்து ரோல், இந்த ரோல் பிளே ஈச் ஏரியா. நம்ம இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜில் ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணணும். வீட்டில் வந்து ஒரு பையனா, ஒரு பாட்டிக்கு வந்து பேரனா, அப்பா அம்மாவுக்கு வந்து பையனா, சித்தி சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பையனா நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. சரி, ரைட், இதெல்லாம் ஃபைன், நம்ம வந்து பக்காவாக பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வேலை பார்க்கும் நிறுவனத்தில் நம்மளோட வேலையை வந்து நன்றாக செய்து வருகிறோம். ரைட்டு. நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா, பர்சனல் லைஃப் நல்ல ஒரு மகனாக, நல்ல ஒரு ஒரு மனிதனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருந்தாலுமே நமக்கு ஏங்க ஒரு சேலஞ்ச் வருது நமக்கு அஸ் அ பர்சன். நான் வந்து இங்கே சுற்றி உள்ள நபர்களை பற்றி பேசலை, அவுட் ஆஃப் த வேர்ல்டுக்கு நான் என்ன போவே இல்லை, நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ முழுதும் உங்களை பற்றி, உங்களுக்கான ஒரு வீடியோ. ஏன்னா அஸ் அ லீடர், அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, நம்மளை ட்ரைஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் வளரும், நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் வளருவாங்க. வி கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த பதிவு முழுவதும் மற்றவர்களை குறை சொல்வதற்காகவோ, இல்லை நம்ம செய்யும் செயல்கள் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் ஃபீலிங் கில்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம செய்யும் வேலை வந்து சரியில்லைன்ற மாதிரி கிடையாது. மற்றவர்களை நம்ம வந்து உதாசீனப்படுத்தணும், மற்றவர்களை வந்து தவறாக கூறுவதற்காக இந்த பதிவு கிடையாது. அந்த கான்செப்ட், அந்த மைண்ட் செட்டில் நம்ம இந்த பதிவை வந்து பார்க்காதீங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். சரி, ரைட். இப்போ நம்ம பொறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட கடமைகள். சரி, ரைட். இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், நான் வந்து என்னோடய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன், ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து வருகிறேன், எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே ஐ எம் கெட்டிங் அஃபெக்டட். இந்த இடத்துல ஐ எம் கெட்டிங் அஃபெக்டட் பை த சேலஞ்சஸ் எக்ஸிஸ்ட் அவுட் சைட். வெளியே நடைபெறக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அது உண்மைதான். பிகாஸ் ஆஸ் அ லீடர் ஹூ இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் லைஃப் சேலஞ்சஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இந்த இடத்துல நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். நிறையா நேரங்களில் நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவது, ரொம்ப யோசிப்பது, இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது, ஒருவர் நம்மளை வந்து தவறாக புரிந்து கொண்டார், இல்லை தவறான விஷயத்தை நம்மளை பற்றி பேசுகிறப்ப, இவர் ஏன் இப்படி பேசினார், நம்ம நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார், நான் இவருக்கு ஃபேவராக தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இந்த சிந்தனைகள் எல்லாம் வேல்யூபிள், நான் தவறாக சொல்லலை. நம்ம ஒருத்தவர் மேலே கருணையாக இருக்கிறது, ஒருத்தவருக்கு உதவ நினைப்பது எல்லாமே ஃபைன். பட் எந்த மனநிலையில் இதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், இதை தாண்டி எந்த நோக்கத்தில் இதை செயல்படுத்தி வருகிறோம்ன்றது ஒரு கேள்வியாக நமக்கு எப்போவுமே எழ வேண்டும். இப்போ if we are suffering, we are the responsible for the suffering. பெயின்ன்றது வரும், பெயின் இஸ் இன்வைட்டபிள் அண்ட் சஃபரிங் இஸ் அ சாய்ஸ். என்னோட ஃபஸ்ட் டைரக்ஷன் டு யுவர் பொட்டன்ஷியல் புக்கில் நான் எழுதின விஷயம் அதுதான். டைரக்ஷன் டு யுவர் பொட்டன்ஷியல் இஸ் மை ஃபஸ்ட் புக். அண்ட் ஆத்தர் ஆஃப் த புக் டைரக்ஷன் டு யுவர் பொட்டன்ஷியல். நான் 3 புக் எழுதியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ த ஃபஸ்ட் புக் டைரக்ஷன் டு யுவர் பொட்டன்ஷியலை நான் கொடுத்த லைன் இதுதான். பெயின் இஸ் இன்வைட்டபிள், சஃபரிங் இஸ் அ சாய்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சஃபரிங் எதனால் நமக்கு வருது, ஹவு வி ஆர் கெட்டிங் அஃபெக்டட். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, ஆமாம் இருக்குது. பசங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் பிரச்சனை, ஆமாம் இருக்குது.
வேலைக்கு போனால் வேலை பார்க்கும் ஊழியர்கள் கூட பிரச்சனை இருக்குது. கிளைண்ட்டை பார்க்க போனால் கிளைண்ட்டுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ த சேலஞ்ச் இஸ் எக்ஸிஸ்டிங் அவுட் சைட், பட் ஐ ஆம் கெட்டிங் அஃபெக்டட். நான் என் ரோலை சரியாக ப்ளே பண்ணுறேன். என்னோடய ஸ்கில்ஸ், நாலேஜு, டேலண்ட்டு, பிஹேவியர், கம்யூனிகேஷன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா அங்கே கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம். கம்யூனிகேஷன் ஒன் ஆஃப் த டூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். ஒரு வாழ்க்கைக்கு கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லை, வாழ்க்கையே கம்யூனிகேஷன் தான். ஸோ அது ஒரு பக்கம் இட்ஸ் மேண்டேட்ரி ஸ்கில் டு பி லேர்ன் மாஸ்டர்ட். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எமோஷன்ஸ். நான் எப்போவுமே நான் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வி ஹேவ் டு மாஸ்டர் த எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஐ யூஸ் டு டெல் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ. ஸோ இது ரெண்டுமே வி ஹாவ் டு ஒர்க். இதை தாண்டி where we are getting triggered, commitments. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். we go deeper in a challenge. என்ன நடந்திருக்கலாம், வாட் ஹேப்பன், அந்த கதை, ஸ்டோரி, இதெல்லாம் வந்து இட்ஸ் a ஸ்க்ரீன் பிளே. பட் அந்த இடத்துல நாம் ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறோம். அந்த கதாபாத்திரமாக நான் அங்கே இருக்கிறேனே, அது சரியா? அந்த கேள்வியை கேட்க மறுக்கிறோம். இந்த கேள்வி புரிவதற்கே உங்களுக்கு டைம் ஆகும். பட் யூ ஹாவ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஒரு இடத்துல ஒரு ஊழியர், நீங்கள் வந்து ஒரு ஊழியராக வேலை பார்ப்பீங்க ஆர்கனைசேஷனில். அந்த இடத்துல நான் ஒரு ஊழியராக இருக்கும் பொழுது எந்த மாதிரி கதாபாத்திரமாக நான் அங்கு இருக்கிறேன்? ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட கேரக்டர், பிஹேவியர், ஸ்கில்ஸ், வே ஹி அப்ரோச் பீப்புள் எல்லாமே அதில் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் வந்து தகப்பனாக, தாயாக, பையனாக, ஹூமவர் யூ மேபி, அந்த கதாபாத்திரமாக இருக்கிறப்ப அங்கே எனக்கு எந்த மாதிரி கேரக்டர், பிஹேவியர், கம்யூனிகேஷன், அப்ரோச், ஸ்கில்லு எப்படி நான் இருக்கிறேன் அந்த இடத்துல? whom I am to this person, this world. நான் யாரு? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நடிக்க சொல்லணும் நண்பா. You have to know, be aware of the roles you play. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். சார், நான் வந்து ஒரு எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, இல்லை எனக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் ட்ரெயின் டு டெவலப் மை செல்ஃப். அதெல்லாம் ஓகே. அஸ் அ ஹியூமன் பீயிங் வி வில் பி எவால்விங், எக்ஸிஸ்டிங். நமக்கு க்ரோத்தை நோக்கி தான் நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட செயல்கள் எல்லாமே இருக்கும். பட் அந்த க்ரோத்தோட ரூட், அந்த வேறு, க்ரோத்னா என்ன, எப்படி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சோன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல், இல்லை வந்து ஒரு நம்ம பேச்சை வந்து ஒரு 1 கோடி பேர் கேட்டாங்கன்னா அப்போ சக்ஸஸ்ஃபுல். நான் வந்து ஒரு 100 கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்தேன்னா சக்ஸஸ்ஃபுல். இல்லை நான் வந்து ஒரு என்னோட துறையில் நான் சிறந்து விளங்குறேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல். சம் பீப்புள் திங்க் திஸ் ஆல்சோ. என்னோடய ஆஃபீஸில் நான் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு, அமேசிங் எம்ப்ளாயாக இருக்கணும், அது நான் சக்ஸஸ்ஃபுல். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறப்பவே வந்து நான் ஒரு அமேசிங் பிஸ்னஸ் பண்ணணும்.
என் அளவுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த டேர்ன் ஓவர் கொண்டு வரணும், இல்லை எத்திக்கலாக பண்ணணும், இல்லை மாரல் வேல்யூஸோட பண்ணணும். எவ்ரிதிங் இம்பார்ட்டன்ட். டேர்ன் ஓவர் இம்பார்ட்டன்ட், மாரல் வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட், எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட், ஒரு நல்ல ஒரு டீம் பில்டிங் பண்ணணும், எல்லாமே இட்ஸ் எவ்ரிதிங். என்னோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மாதிரி வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது, என்னோட டீம் மாதிரி வேறு எந்த டீமுமே இருக்கக்கூடாது. இட்ஸ் அ கேம். பிஸ்னஸ் இஸ் அ கேம். பட் எவ்ரிதிங் வில் ஹேப்பன். உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ யூ வில். பட் கோ இன்சைட் யுவர் லைஃப். வாழ்க்கைக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த மாதிரி கதாபாத்திரங்களை வந்து சூஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்கள் இப்போ இதை நான் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரி இது பிஹேவியர்னு சொன்னால் கூட இது வந்து எப்படி போயிடும்னா, என்னோடய பிஹேவியர் தப்பு சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை என்னோடய பிஹேவியர் நான் நல்லா பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். எங்கள் அப்பா அம்மா கூட நான் பிஹேவ் பண்ணுறப்ப கூட ஐ எம் பிஹேவிங் ரைட். இதில் பிஹேவியரோ இதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட், நாலேஜ் தயவு செஞ்சுங்க இந்த வாட் எவர் யூ ஹேவ் யுவர் மைண்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கெல்லாம் வந்து வேறு லெவல் இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்குது. அஸ் அ தமிழ் பீப்புள் நமக்கு நாலேஜுன்ற பேரில் எக்கச்சக்க நாலேஜா இல்லையான்னு தெரியாமல் கூட நம்மளாம் ஏற்றி வச்சுருக்கோம். சம் பீப்புள் ஆர் எக்ஸ்பர்ட், நான்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஹியர் த ரூட் காசஸ் இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு உறுப்பினராக, நான் ஃபேமிலி ஒரு உறுப்பினர் தான், அவ்வளோதான். அப்போ நான் ஒரு பையனாக இருக்கேன், நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், நான் ஒரு whomever maybe in the family, what role I have to take, how I act there, அங்கே தான் கொஷின். how I act there. உங்களோட நடத்தை. சார் நீங்கள் என்னோட நடத்தையில் பிரச்சனை இருக்கான்னு சொல்கிறீங்களா சார்? இந்த கேள்வி உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குங்க. பிகாஸ் வி பீப்புள் ஆர் நாட் டாட் ஹவு டு ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மித்து. எப்படி நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது யாருமே கற்றுக் கொடுப்பது கிடையாது. யூ மே கெட் ஆங்க்ரி, யூ மே கெட் வியர்ட், யூ மே கெட் ஒரு இரிட்டேட்டாக கூட நீங்கள் ஆகலாம் இந்த கேள்வி கேட்குறப்ப. நம்ம நடத்தை அப்படின்ற விஷயம் வந்து இட்ஸ் நாட் அபவுட் பிஹேவியருக்கு வந்து நடத்தைன்ற ஒரு விஷயம் சொல்லலாம். இது இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ இன்சைட் அண்ட் சி. ஒரு கிளையண்ட்டை பேசுகிறப்ப ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப். ஒரு பப்ளிக்கில் பேசுகிறப்ப ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப். அங்கே நான் யார், இதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ் இட். யூ ஹாவ் டு பிஃபோர் ரியலைசேஷன், பிஃபோர் நோயிங் ஹூ யூ ஆர், ஃபஸ்ட் யூ ஹாவ் டு நோ ஹூ யூ வேர். அங்கே நீங்கள் யாராக இருந்தீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு தான் நீங்கள் அங்கே யாராக இருக்கணுன்றதே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கலாம். சரி, இப்போ நான் அங்கே யாராக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். கமிட்மெண்ட்னா உங்களுக்கு என்ன? வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட்? கமிட்மெண்ட்னாலே பயமாக இருக்குது சார். எப்படி சார் நான் கமிட்மெண்ட் எடுத்துக்கிறது? Most of the people advise this, never commit. Are you committing? கமிட்மெண்ட் பண்ணுற சார், கமிட்மெண்ட் கேட்குறான் சார். கமிட்மெண்ட் வி பீப்புள், நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் உயிரோடு இருந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை வி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கமிட்டட். சம்வேர் சம்ஹவ் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை யூ வில் பி கமிட்டட் டு சம்ஒன், சம் சிச்சுவேஷன், சம் திங்ஸ், சுற்றி உள்ள சர்க்கம்ஸ்டன்சஸ், உங்களை சுற்றி நடைபெறும் அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் கமிட் ஆகிருப்பீங்க. ஆனால் யூ வில் நாட் பி அவேர்.
திஸ் இஸ் ட்ரூ நண்பா. நீங்கள் அவேராக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. பிளைண்ட் ஸ்பாட். எப்படி என்ன சார் புரியலை எனக்கு. ஐ வில் டெல். சி வி பீப்புள் ஆர் சோஷியல் அனிமல்ஸ், ரைட்? வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். வி வாண்ட் டு ஆக்ட் ஆன் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் சுற்றி நடந்ததுன்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஆக்ட் பண்ணணும். we will be getting distracted, diverted, will be focused, concentrated. அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது. நீங்கள் எங்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் செய்கிறீங்களோ யூ ஆர் கெட்டிங் கமிட்டட். அப்போ நம்ம வாழ்க்கையில் மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், தூங்குறது கூட ஒரு கமிட்மெண்ட் தான். மார்னிங் எழுந்து உட்கார்றது கூட ஒரு கமிட்மெண்ட் தான். நான் இன்னும் இதை புரிய வைப்பதற்காக அவனை சொல்கிறேன். இந்த கொஷின் உங்களுக்கு இன்னும் 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 பார்த்தீங்கன்னா ஒரு வைடு ப்ரீஃபாக அவங்க லைஃப் எடுத்துகிட்டு போகும். எப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சில செயல்கள் செய்வோம். அந்த செயல்கள் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதெல்லாம் ஆராய்ந்து சில விஷயங்கள் நம்ம செய்வோம். நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், பட் ஆனால் நம்மளால் செய்ய முடியலை, பண்ண முடியலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரீசன் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஐ எம் நாட் எலிஜிபிள், ஐ எம் நாட் நாலேஜ்டு, ஐ எம் நாட் டேலண்டட், ஐ எம் நாட் ஆக்டிவ், ஐ எம் நாட் ஃபிசிக்கலி ஃபிட், ஐ எம் நாட் மென்டலி ஃபிட். ஏதோ ஒரு ரீசன், வாட் எவர் மேபி. ஒரு செயல் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், பட் ஏதோ ஒரு ரீசன் எனக்கு வருது. இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும்னு நான் முடிவு பண்ணுறேன். இது வாட் எவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நான் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணுறேன். ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பண்ண முடியலை. உடனே அப்பா நம்ம நல்லா முடியாதுடா, நமக்கும் இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் செட் ஆகாது, விட்டுறது. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவோம், உட்காந்து ஏன் நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலை, ஓ மை காட், ஐ ஆம் த worst human being in this world, ஐ எம் அ டேஞ்சரஸ் பர்சன், எனக்கு பொறுப்பே இல்லை. ஏதோ ஒரு செல்ஃப் டாக் நமக்குள்ளே வச்சுருப்போம், which will ruin our life. அப்போ நான் சரி கிடையாதுன்ற ஒரு பதிவு இது எங்கே அடிக்கும், எங்கே பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, யூ ஆர் நாட் டூயிங் யுவர் கமிட்மெண்ட். இங்கே கமிட்மெண்ட் இட்ஸ் யுவர் ஓன் கமிட்மெண்ட். நான் சொன்ன ஒரு விஷயம், நான் 5 மணிக்கு எந்திருப்பேன்றது என்னோட கமிட்மெண்ட், நான் கொடுத்துருக்கேன். அது நான் செய்யாதப்ப இட் வில் பி ஹர்ட்டிங் யூ. ஆனால் இது நடைபெற்றது, ஆனால் இது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு செயல் செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பாடி ஹெல்த், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்காது. அதுதான் உங்களோட இது. இல்லைன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு வச்சுருப்பீங்க. அந்த 5 மணிக்கு எழுந்து ஒரு செயல் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் செய்யாதப்போ ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஆனால் இது உங்களை பாதிக்குது. எப்படி பாதிக்குது, ஏன் பாதிக்குது? என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கோமா? நான் செயல் செஞ்சுருக்கேன், அது என்னை பாதிக்குது. இன்னொருத்தர் இந்த செயலை செய்யினா என்னை பாதிக்குது. நான் ஒரு செயல் செய்யலை, என்னை பாதிக்குது. இந்த செயலை செய்யலை, என்னை பாதிக்குது. குழப்பதில்லை? ஒரு செயல் நடைபெற்றால் என்னை பாதிக்குது, ஒரு செயல் நடைபெறலைன்னா என்னை பாதிக்குது. அது நானாக இருந்தாலும் சரி, என் சுற்றி உள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரி. ஏன் பாதிக்குது? கிட்டதே கிடையாது, பாதிப்படைஞ்சிட்டேன். என்னைய வச்சு செஞ்சுட்டாங்கடா அவங்க. நான் சொல்கிறதுனால கேட்க முடியல, நான் எதுக்கு பண்ணிக்கிட்டு, எதுக்கு அந்த கமிட்மெண்ட் தூர போடுப்பா, கிவிங் அப் ஆன் தட். இப்போ என்ன நடக்கும்னா, நான் சரியில்லை, நான் தவறானவன் அப்படின்ற ஒரு ஏதோ வாட் எவர் த டேர்ம் யூ கிவ் அபவுட் யுவர் செல்ஃப், த இன்சிடென்ட் ஹேப்பன் அவுட் சைட். அதுக்கு நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிப்பீங்க, உங்களை டீஸ் பண்ணிப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிப்பீங்க. யூ சப்ரஸ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ டேர்ம் யுவர் செல்ஃப். என்னமா டேர்ம்ஸில் நீங்கள் கொடுப்பீங்கன்னா, ஐ எம் நாட் ரைட், ஐ எம் ராங் பர்சன், ஐ எம் நாட் அ குட் பர்சன், ஐ எம் அ பேட் பர்சன், I am not a responsible person, I am the worst person in my family,
ஐ எம் நாட் அ டெடிகேட்டட் பர்சன், ஐ எம் நாட் ஹானஸ்ட் பர்சன், ஏதாச்சும் ஒரு ரீசன் நம்மளை பற்றி நம்ம வந்து ஒரு டேக்லைன் கொடுத்துப்போம். இப்போ இதுக்குள்ளே போகிறப்ப இது எந்த அடிக்கும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ், இதை தான் அடிக்கும். நீங்கள் ஒரு செல்ஃப் கேருக்காக ஒரு விஷயம், நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணுன்றது ஒரு செல்ஃப் கேருக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அதனால் பண்ண முடியாதுன்றது கிடையாது, பண்ணலை. தட் டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட். த டைம், இதுக்கு நான் வரேன், டயத்துக்கு வரேன், அந்த டயத்துக்கு அது நடக்கலை, ஓகே ரைட்டு. அதுக்கு நான் என்னை வருத்திக்கிறேன், என்னை நான் வந்து திட்டிக்கிறேன், என்னை நான் வந்து என்னை நான் குறைத்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமில் இது விழுகும். இப்போ இங்கே உங்களை நீங்கள் வந்து வருத்தி கொள்வதற்கோ, உங்களை நீங்கள் வந்து திட்டுவதற்கோ, உங்களை நீங்கள் குறையாக நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்றத புரிய வைப்பதற்கான ஒரு கேள்வி இது. என்ன சார் ரொம்ப டீப்பாக போகிறீங்களே சார்? சி வி பீப்புள் ஹாவ் டு நோ திஸ் நண்பா. சி திஸ் லைஃப் இஸ் அ பிளஸ். நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு நம்மளோட பொறுப்புகளை செய்வதற்காக, வாழ்வதற்காக தான் இங்கே தான் படைக்கப்பட்டிருக்கோம். அதை விட்டுட்டு போட்டி, பொறாமை, அது இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், ட்ராமா, எமோஷ்னல் ட்ராமாலாம் போட்டு அதில் நம்மளையும் அழிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் அழிச்சுக்கிட்டு எதற்காக அப்படின்ற ஒரு கொஷின் நமக்கு எல்லாத்துக்குமே விழுகுதா இல்லையா? அதுக்கெல்லாம் எப்பயாச்சும் நம்ம வந்து தீர்வு கொண்டு வரணும்னு நினச்சிருக்கோமா இல்லையா? பட் இந்த கேள்வி, சில கேள்விகளை நம்ம சரியாக கேட்குறப்ப நமக்கு அதற்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த விஷயம். சரி, நான் 5 மணிக்கு எந்திரிக்கன்னு நினச்சேன். சரி ரைட்டு, நான் எந்திரிக்கலை, ரைட்டு, அதுக்கு நான் என்னை திட்டுறேன். சரி, அந்த 5 மணிக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது எதற்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதோட கமிட்மெண்ட் என்ன? எனக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதனால் பண்ண முடியல, சம் ரீசன்ஸ் ஐ ஹாவ். பட் 5 மணிக்கு நான் என்ன பண்ணேன், நல்லா பட்டு தூங்கிட்டு இருந்தேன். உடனே நான் தூங்குறதுனால நான் சரியானவன், நான் தவறானவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ கமிட்மெண்ட். எதுக்கு? அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. வாட்? ஐ ஃபீல் குட் when I sleep. அந்த தூங்குறேன் அப்படின்றது வந்து 5 மணிக்கு எந்திரிக்க வளராம வைப்போம். பட் ஆனால் ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், பட் தூங்கிடுவோம். அங்கே வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட், அங்கே வந்து வாட் ஐ ஃபீல் குட், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. அங்கே சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்கிறது எனக்கு. அப்போ ஒய் யூ வாண்ட் டு ஒரி? இது சரி தவறுன்றது நான் பேசலை. தயவு செஞ்சு இது வந்து மற்ற ஆட்கள் போடுற வீடியோ மாதிரி நினச்சி என்னோடய வீடியோலாம் பார்க்காதீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து யூ ஹாவ் டு டீப்லி ஒர்க். வி ஆர் டூயிங் சர்வே ஆன் திஸ். சரி ரைட்டு. இப்போ இந்த அந்த 5 மணிக்கு நான் வந்து தூங்குறேன், அது தவறு கிடையாதுல்ல. தவறோ சரியோன்றதெல்லாம் இதில் வந்து மேட்ரே கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட். சரி, அப்போ நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன்னா இது சரி இது தவறுன்றது யார் உங்கள்கிட்ட சொன்னா? இல்லை தூங்குறீங்க, இது சரி தவறுன்றது உங்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னா? இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங், இட்ஸ் நாட் அபவுட் குட் ஆர் பேட், இட்ஸ் ஆல் அபவுட் இம்பேக்ட். அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு குட் ஃபீலிங் கொடுக்குது. ஐ ஃபீல் குட் வைல் ஸ்லீப்பிங், தட்ஸ் இட். மெடிடேஷன் பண்ணினா ஐ ஃபீல் சேம் வாட் ரிலாக்ஸேஷன் ஃபீலிங். ஒரு மனதில் ஒரு பீஸ் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறப்ப. வாக்கிங் போனீங்கன்னா ஃபிசிக்கல் ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கும். பட் அந்த செயல் செய்யும் பொழுது அந்த செயலில் வரக்கூடிய இம்பேக்ட் என்னது? அங்கே தான் கொஸ்டின்னு. கேள்வியை கரெக்டாக கேட்கணும் நண்பா. கேள்வியை நம்ம வந்து நமக்குள்ளே கரெக்டாக கேட்டால் அதுக்கான விடை கிடைக்கும். போடுற கோடிங்க்கு கரெக்டாக கோடிங் போட்டால் தான் அவுட்புட் அதுக்கு வரும். நம்ம கோடிங்கே தப்பாக கொடுத்தோன்னா அதுக்கு வரக்கூடிய அவுட்புட்டு தாறுமாறாக தானே வரும். ஸோ நீங்கள் ஒரு செயல் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க, அந்த செயலுக்கு கமிட் கொடுத்துருக்கீங்க, அந்த செயல் செய்யலை. அப்போ அந்த நேரத்தில் அந்த டைம் பீரியடில் நான் ஒரு செயல் செய்திருக்கிறேன். இட்ஸ் அன்டிக்ளேர்டு கமிட்மெண்ட். அவ்வளோதான். இட்ஸ் ஆல்சோ கமிட்மெண்ட். அதான் சொல்கிறேன், நான் பிறந்ததுலேருந்து நாம் இறக்கும் வரை நாம் சில செயல்கள் செய்து கொண்டே தான் இருக்க போகிறோம்.
we have to be committed. We will be pushed to commitments, either by ourselves or someone. இப்போ இந்த வாழ்க்கை வாழும் பொழுது you can live your life with undeclared commitment. It's a choice. அதுக்கு நீங்கள் வருத்தப்படணுமோ இல்லை அதுக்கு நீங்கள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணுமோ, அதுக்கு உங்களை நீங்கள் வந்து தவறு சரி தவறு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், குட் ஆர் பேட், ரைட் ஆர் ராங்லாம் உங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. Don't fall in the trap of being right or wrong, true or false, good or bad. See the impact. இப்போ மெடிடேஷன் நான் 5 to 5 பண்ணுறேன், 5 to 6 பண்ணுறேன், வாக்கிங் வந்து 5 to 6 பண்ணுறேன், டைம் பீரியட் வாட் எவர் யூ ஃபிக்ஸ், இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறேன், ஜும்பா போகிறேன், அதுக்குரிய இம்பேக்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செம்மையாக இருக்கும். இன்கேஸ் ஐ எம் ஸ்லீப்பிங்னா அதுக்குரிய இம்பேக்ட் என்னென்னா லேசினஸ் வரலாம், ஒரு அந்த டே வந்துட்டு கொஞ்சம் இதாக போகலாம், சம்திங். இல்லைன்னா இட் மே ஆர் நாட் அஃபெக்ட். ஒவ்வொருவரோட வாழ்க்கையை பொறுத்து அது மாறும். இது அஃபெக்ட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அது இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு செயல் செய்யும் பொழுது அதோடைய இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது கொஷின், வாட் யூ மிஸ். இப்போ நான் வந்து காலையில் 5:30லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறேன்னு வைங்களேன். ஸ்னூஸ் பட்டன் நான் தூங்கிட்டேன். அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம் நான் செய்ய வேண்டிய செயல்கள் ஒரு 4 செயல்கள் வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ இது மட்டும் கிடையாது, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். என்டையர் டேயில் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேள்வியை கேட்கணும். நான் சொன்ன மாதிரி கேள்விகள் சரியாக இருக்கும் பொழுது பதில்கள் சரியாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம சரியான கேள்வியை கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், வாட் இம்பேக்ட் ஐ வில் பி கெட்டிங் ஃப்ரம் திஸ். ரெண்டாவது, வாட் ஐ மிஸ். சரி, ரைட்டு. இப்போ வந்து நான் வந்து காலையில் மெடிடேஷன் பண்ணாமல் தூங்கிட்டேன், இல்லை வாக்கிங் போகாமல் தூங்கிட்டேன், 5:30 to 6, 7 மணிக்கு எந்திரிக்கிறேன். சரி, ரைட்டு. அப்போ இந்த 1.5 மணி நேரம் நான் தூங்கினதுனால இம்பேக்ட் என்னது? physical fitness. I can't be free to act. I can't express myself. I can't ஒரு ஃப்ரீடம் இருக்காது, ஒரு ஃப்ரீயாக ஆக்ட் பண்ண முடியாது. வாட் ஐ எம் நாட் அலோவிங் மை செல்ஃப் டு டூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் வாட் த இம்பேக்ட் இஸ். வாட் ஐ மிஸ். தூங்குறனால நான் எதை மிஸ் பண்ணுறேன்? கான்ஷியஸாக இருக்கிறத மிஸ் பண்ணுறேன். அந்த 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் கான்ஷியஸாக இல்லை, ஐ வாஸ் ஸ்லீப்பிங், சப்கான்ஷியஸில் இருக்கேன். I'm in a dreamland. I was in a dream, not in real, not in existence. What is happening right now? அங்கே நான் இல்லாமல் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். That was I miss the reality. ஸோ இது ஒன்று. வேற என்ன மிஸ் பண்ணுவோம்? டைம். அந்த 1.5 மணி நேரம் நான் வந்து எவ்வளவோ செய்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த டயத்தை நான் இழந்துட்டேன். கனெக்ட் ஆகலை. அந்த 1.5 மணி நேரம் வந்து நான் வந்து இந்த வேர்ல்டு கூட, ரியல் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கேன். ஸோ எனிதிங் யூ டேக், உங்கள் லைஃப்பில் எதை வேணால் எடுத்துக்கங்க. இது ரைட்டு, ராங்கு, குட்டு, பேடு அதெல்லாம் வந்து ஒதுக்கி வைத்துட்டு ஒரு செயல் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இட்ஸ் அ கமிட்மெண்ட். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதை நான் செய்யலை. அப்போ யோசிங்க, நான் ஏன் செய்யலை அப்படி ஃபஸ்ட் நம்ம கேள்வி வரும். அப்போ வருத்தப்படாமல், துயரப்படாமல், துன்பப்படாமல், உங்களை நீங்கள் வருத்திக்காமல், குறைவாக உங்களை நினைக்காமல், அந்த செயல் நடைபெற்ற அந்த தருணங்களில், அந்த நேரங்களில் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், தட் இஸ் த பிளைண்ட் ஸ்பாட். கேட்குறதே கிடையாது. இப்போ 10 மணிக்கு ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்கணுன்னா நான் 10:45 தான் கிளம்பி ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்குறேன். அப்போ 10 to 10:45 நான் என்ன பண்ணிருந்தேன்? அது பண்ணுறதுனால எனக்கு என்ன இம்பேக்டு? அது பண்ணுறதுனால நான் என்ன மிஸ் பண்ணுவேன்? அந்த கிளைண்ட்டை மிஸ் பண்ணுவேன். ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல நேமை மிஸ் பண்ணுவேன். I am not free to act, self-express, and I can't be free to ஒரு பவரை இழந்துருவேன் நான்.
ஒரு ஒரு நிறுவனத்தில் ஐ வில் லாஸ் த பவர். தாமதமாக வேலைக்கு செல்லும் பொழுது நான் என்ன இழப்பேன், நான் என்ன இம்பேக்ட் அங்கே கொண்டு வரும். எனக்கு அந்த கம்பெனியில் ஒரு பவர் இருக்காது, ஒரு ஒரு என்னோட கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது. ஐ கான் பி தேர். ஃப்ரீ டு ஆக்ட். நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் வந்து இஃப் யூ அட்ரஸ் யூ வில் பி லூசிங் யுவர் செல்ஃப் இன் தேர். அவ்வளோதான். அதுக்குரிய மிஸ்ஸிங்ஸ், அந்த செயல் செய்தனால என்னெல்லாம் மிஸ் பண்ணுவோம். நம்மளோட சம்டைம் வேலையே போகலாம். sometime we will be losing the designation, sometime our image, the good name. ஏதோ ஒரு விஷயம் நம்ம இழப்போம் அந்த நேரம். அவ்வளோதான். ஒரு மணி நேரம் தாமதமாக ஒரு கிளைண்ட்டை போய் விசிட் பண்ணுறப்ப தாமதமாக போயிட்டு அதை வந்து அந்த செயலை செய்யும் பொழுது, இப்போ 10 மணிக்கு ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்கணுன்னா 11 மணிக்கு போய் நான் பார்க்குறேன்னா வாட் ஐ வாஸ் டூயிங் தேர். சம் பர்சனல் ஒர்க் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த செயல் செய்யும் பொழுது யூ ஆர் இன் த கமிட்மெண்ட். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும் கிளையண்ட்டை, நான் வர 1 மணி நேரம் தாமதமாகும், நான் 11 மணிக்கு வரேன். இல்லைனா இந்த கமிட்மெண்ட், வாட் எவர் த கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃப்ரம் த 10 to 11, அந்த கமிட்மெண்ட்டை பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வச்சுருந்துருக்கணும். ஸோ யூ ஆர் ஸ்டக். இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டக். You are in a commitment which you are not declared. Integrity நண்பா, integrity. ஏன்னா ஸ்கூல் காலேஜில் இருந்தே நமக்கு ரீசன்ஸு, ப்ளேம் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, டீஸ் பண்ணுறதுலாம் பழக்கப்பட்ட ஒரு செயலாக மாறிவிட்டது. செயல்ன்றதை விட இது பழக்கப்பட்ட ஒரு ஹேபிட், பேட்டர்னாகவே மாறிடுது. இது எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? ஸ்கூலில் நம்ம லேட்டாக வந்து அப்படியே ஒரு 9 மணி கிளாஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 9:10 போகிறது. ஐயோ இன்னைக்கு போகிறப்பவே மேடம்கிட்ட என்ன சொல்கிறது, டீச்சர் கேட்பாங்களே, லேட்டாக போகிறோமே, என்ன பதில் சொல்லலாம்? தாத்தாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிடலாம். வேலைக்கு போனதுக்கப்புறம் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். சார் டிராஃபிக்காக இருந்ததுன்னு சொல்லிடலாம். காரணங்கள்லையே வாழ்க்கை போயிடும். அப்புறம் ஏன்னா அப்போ இருந்து நமக்கு பழக்கப்படுத்தி அந்த கொஷினரிஸ் டீச்சர்ஸ் கரெக்டாக கேட்டிருக்கணும். வாட் யூ வேர் டூயிங் வைல் யூ வேர் லேட் டு த கிளாஸ், வாட் யூ வேர் டூயிங் வைல் யூ ஆர் லேட் டு த ஆஃபீஸ். இதுதான் சரியான கேள்வி. ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்கணும், வாட் யூ வேர் டூயிங் வைல் யூ ஆர் லேட் டு த கிளாஸ், வாட் யூ வேர் டூயிங் வைல் யூ ஆர் லேட் டு த ஆஃபீஸுன்ற மாதிரி கொஸ்டினை ஒரு ஓனரோ, ஒரு மேனேஜிங் டைரக்டரோ, ஒரு மேனேஜரோ கேட்கணும். கொஸ்டினே தப்பாக கேட்குறப்ப அவங்ககிட்ட வரக்கூடிய பதில் தவறாக தானங்க வரும். நான் இதுவுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யாரையும் குறை சொல்வதற்காகவோ, யாரையும் உதாசீனப்படுத்துவதற்காகவோ, ஐ எம் பிரிங்கிங் திஸ், ஐ எம் அட்ரஸிங் திஸ் இஸ் ஹேப்பனிங் டில் நவ். இனிமேல் இது நடக்காமல் we have to take the responsibility, total responsibility of our whole nation. அதற்காக சில ஆதங்கத்துடன், அதற்காக சில தெளிவுகளை கொடுப்பதற்காக தான் இந்த வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் அனைத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் we have a commitment. புரிஞ்சிச்சா? அந்த விஷயம் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிந்து விட்டதா? we have to commit நண்பா. if you are not committing yourself, you are not living your life.
we have to commit ourselves. சரிங்க சார், கமிட்மெண்ட்னு சொல்கிறீங்களே, அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், வாட் எவர் வி டூ இன் அவர் லைஃப் இஸ் அ கமிட்மெண்ட். 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை கட்டணும், அது கமிட்மெண்ட்டு. என் பசங்க 2 பேர்த்த வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து விட்ருக்கேன், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அது கமிட்மெண்ட்டு. ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டேன், பார்த்துக்கணும், அது கமிட்மெண்ட்டு. ஃபேமிலியை பார்த்துக்கணும், அது கமிட்மெண்ட்டு. எல்லாம் ஓகே, ரைட்டு, இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனாலும் ஏன்ப்பா பிரச்சனை வந்து நல்ல ஒரு கணவனாக தானே இருக்குது, நல்ல ஒரு மனைவியாக தானே இருக்குது, நல்ல ஒரு பேரனாக தானே இருக்குது, நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக தானே இருக்குது, நல்ல ஒரு எம்ப்ளாய் தானே இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு வாழ்க்கையில் வந்து வை யூ வாண்ட் டு, நான் இது எதுவுமே சொல்யூஷன் உள்ள நான் போகலை. ஐ எம் ஆஸ்கிங் எவ்ரிதிங், எல்லா கொஷினும் உங்களை பற்றி நான் கேட்குறேன். தென் வை வி வாண்ட் டு சஃபர், வை வி வாண்ட் டு ஒரி? என் கடமைகளை பொறுப்புகளை நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நம்பும் பொழுது எதற்கு நமக்கு ஒரு கவலையோ ஒரு மன உளைச்சலோ ஒரு இதுவோ எதுக்கு வருகிறது? I will give. See, we people, human beings, நாம் மனிதர்கள் அனைவரும் கமிட்மெண்ட், வி ஹாவ் டு கமிட் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம கமிட் பண்ணலைன்னா ஏதோ ஒரு அன்டிக்ளேர்ட் கமிட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூ கேன் லிவ் வித் அன்டிக்ளேர்ட் கமிட்மெண்ட் அண்ட் யூ கேன் சர்வைவ். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் அன்டிக்ளேர்ட் கமிட்மெண்ட்லேயே இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா. இல்லை சார், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கீப் மை வேர்ட்ஸ், எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா நான் செய்யணும். ஐ வாண்ட் டு ப்ளே மை ரோல்ஸ் எஃபெக்டிவ்லி. இந்த உலகத்தில் வந்து நான் பிறந்துட்டு இறக்கும் வரை என்னோடய கடமைகள் பொறுப்புகள் அனைத்தையும் நான் வந்து நிறைவேற்றி யூ கேன் கோ. பட் இதை வந்து நான் எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக என் லைஃப்பை நான் க்ரியேட் பண்ணி கொண்டு போகணும். என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவும்படி, மற்றவர்களுக்கு வாட் எவர் ஐ எம் திங்கிங், வாட் எவர் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ஐ ஹாவ் டு மேக் தட் ஹேப்பன். ஐ ஹாவ் டு மேக் மை ட்ரீம் ஹேப்பன். மற்ற மனிதர்களோட ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும், மற்றவர்களுக்காகவும் சில என்னோட லைஃப் கான்ட்ரிபியூஷனை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சிம்பிள் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் பீப்புள் அரவுண்ட் யூ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ இதுக்கப்புறம் உங்களுக்கு. இல்லை சார், நான் அன்டிக்ளேர்டு கமிட்மெண்ட்லேயே வாழ்ந்துக்கிறேன் சார், ஐ வாண்ட் டு பி அ சராசரி ஹியூமன் பீயிங் வித் அ நார்மல் லைஃப் ஃபார் அவர் சார். நான் இதில் வந்து நீங்கள் பணக்காரனமாகணும், உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வாழணும்லாம் சொல்லலை. நான் இங்கே சொல்வது உங்கள் லைஃப் நீங்கள் வாழணும், அதற்கான ஒரு வழி. ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் மை கமிட்மெண்ட்ஸ். நான் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணுறேன்னா நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து கிடைக்கணும். அது அந்த ஒரு தாட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சரி, ரைட். ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு யார்? ஐ கமிட் ஃபார் அப்படின்னு எழுதிடுங்க மேலே. ஐ கமிட் ஃபார். அதுக்கு கீழே யூ ஹாவ் டு ரைட் ஃபேமிலின்னு போட்டுட்டு வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் பீயிங் தேர் இன் யுவர் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ பர்சன் ஹூ இஸ் happy, energetic, enthusiastic and responsible for the happiness of my family. இது ஒரு கமிட்மெண்ட். புரியுதா? இதுதான் வைக்கணும்னு நீடு இல்லை. என்ன கமிட்மெண்ட் வேணால் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வைக்கலாம். அது பேசுகிறதே கிடையாது. நான் யார் என் குடும்பத்துக்கு, நான் யார் இவனுக்கு, நான் யார் இவளுக்கு. உங்களை ஒருத்தவன் நீ இவன் தான் சொல்கிறான், உங்களை ஒருத்தவன் எவனோ எதையோ கேட்டுட்டு நீ இவன் தான் சொல்கிறான். நான் யார் இந்த ஃபேமிலிக்கு, நான் யார் இந்த கம்பெனிக்கு, நான் யார் எனக்கு. இன்னைக்கு இப்போ ஒரு பேப்பர் எடுங்க, ஒயிட் பேப்பர் எடுங்க, A4 ஷீட் பேப்பரை எடுங்க. இன்றைக்கி முடிவு பண்ணுறோம் நம்ம யார் நம்ம வாழ்க்கைக்குன்றது. ஃபஸ்ட்டு லைன் ஐ கமிட் ஃபார் போட்டுக்க. கீழே ஃபேமிலி. ஐ ஆம் அ பர்சன் ஹூ இஸ்
ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஃபேமிலி ஹாப்பினஸ் சக்ஸஸ். இல்லைன்னா ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் ஹாப்பி எனர்ஜெட்டிக் with love, care, taking care of my family. இந்த wordings ரொம்ப important. It gives the meaning to your life in your family. அப்படி இருக்கணும். உங்களை பற்றின ஒரு விஷயம், ஒரு 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 டேக்லைன், ஒரு மீனிங். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாழ போகிற அந்த நாட்கள் உங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த டேக்லைனில், இந்த மீனிங்கில் இருக்கணும். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ ஆம் பீயிங் வித் மை ஃபேமிலி, ஹூம் ஐ ஆம் டு மை ஃபேமிலி. சரி, ஐ கமிட் ஃபார் ஃபேமிலிக்கு இது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கடுத்து பிஸ்னஸ். நீங்கள் ஒரு ஜாப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா, நான் என்னோடய பிஸ்னஸில் நான் யார்? சூப்பர் சிம்பிள். ஐ ஆம் போட்டுக்கோங்க. ஐ ஆம் அ பர்சன் ஹூ வாஸ் டெடிகேட்டட், லாயல், ஹானஸ்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் போடுங்க, தவறு கிடையாது. இல்லை வேறு எந்த வார்த்தைகள் வேணால் போடலாம். ஐ ஆம் அ பர்சன் ஹூ இஸ் க்ரியேட்டிவ், இனோவேட்டிவ் வித் எக்ஸ்ட்ராடினரி ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேல்ஸ். நீங்கள் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் உங்களோட சேல்ஸ், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெஸ்டினேஷன் இருந்ததுன்னா அது ரிலேட்டடாக போடலாம். இப்போ ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருக்காருன்னு வைங்களேன், ஒரு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இருக்காங்கன்னு வைங்களேன். இவங்களாம் பெரிய டாப் லீடர்ஸ். இவர்களோட பொறுப்புகள் அவ்வளோ இருக்குங்க. பட் அவங்க லைஃப்பில் தே ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் பை their டீம் சம்டைம்ஸ், பை த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறனால தான் நமக்கு நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியலை. கோல்ஸ்க்கெலாம் நான் போகவே இல்லை. ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கமிட் டு அவர் ஜாப். லெட்ஸ் கமிட் டு அவர் ஜாப். இப்போ அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், whom ever you may be, as a CEO, as a managing director. மேனேஜ் டைரக்டர் பிஸ்னஸ் ஓனராக போய்டும். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி CEO, ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், வேறு என்ன சொல்லலாம், டீம் லீடர், டீம் ஹெட்டு, பிஸ்னஸ் ஹெட்டு, இந்த கேட்டகரிலாம் இருக்காங்கன்னு வைங்களேன். இவங்க எப்படி போடலான்னா, ஐ ஆம் அ பர்சன் ஹூ இஸ் ஹானஸ்ட், அத்தன்டிக். ஹானஸ்ட்ன்றது போட்டாலும் போடலாம், ஆனால் அவங்கள பொறுத்து நீங்கள் அப்படி இருக்க முடியுமான்னு பாருங்கள் அந்த இடத்துல. இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் ஹானஸ்டி வில் பி டேக்கிங் யூ ஃபார், பட் இட் வில் டேக் யூ கொஞ்சம் தாமதமாக வளர முடியும், ஆனால் வளரலாம். ஸோ எந்த டேர்ம், எந்த வேர்டு கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் ஹானஸ்ட், லாயல், டெடிக்கேட்டட், ஹைலி மோட்டிவேட்டட், ஹைலி இன்ஸ்பைரிங் அண்ட் டோட்டல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டீம், இல்லை ஃபார் த பிஸ்னஸ். இப்போ உங்களுக்கே ஒரு டீம் இருக்குன்னா, ஐ ஆம் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டீம் க்ரோத். அப்படி கொடுக்கணும் உங்கள் டேக்லைனை, உங்கள் மீனிங்கை. இப்போ ஒரு CEO கொடுக்குறாரு அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் ஹீ கேன் கிவ் இன் பிஸ்னஸ், எப்படி கொடுக்கலாம்? ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் அத்தன்டிக், with ethics, moral values and responsible for the overall total business growth. ஒரு CEOவோட கமிட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு வாட் எவர் மேபி, ஒரு பிஸ்னஸ்க்கு, அப்புறம் உங்களோட பர்சனல் லைஃப்பில் இப்போ உங்களுக்கு ஹெல்த் முக்கியமாக இருந்துச்சுன்னு எப்படி கொடுக்கலாம்? ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார்ன்றதை விட ஹூ இஸ் ஹெல்த்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை கூட சொல்லலாம். ஹூ இஸ் ஹெல்த்தி, ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் எமோஷ்னலி ஹெல்த்தி ஓரியன்டாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கலாம்? ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் க்ரியேட்டிவ், இனோவேட்டிவ் வித் குட் ஹெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃபார் யுவர் செல்ஃப். இல்லைனா ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப், my soul, my body and mind. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ஒரு வார்த்தை, ஒரு சில மீனிங்கை ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்கணும். தட் இஸ் கமிட்மெண்ட். இதற்கப்புறம் நம்ம சார் இது கொடுக்குறனால என்ன சார் மாறிட போகுது? சார் நான் இன்னைக்கு எழுதிட்டேன் சார், ஃபேமிலிக்கு எழுதியிருக்கேன், எனக்கு எழுதியிருக்கேன், கெரியருக்கு எழுதியிருக்கேன்,
ஒரு லீடருக்கும் ஒரு த பர்சன் அதர் பீப்புள் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இஃப் தே கமிட் தே வில் பி டூயிங் இட். த இன்டெகிரிட்டி, கமிட்மெண்ட் ரைஸ் த பீப்புள் ஃபார்வர்ட். இது ஒரு சீக்ரெட்டுங்க. த இன்டெகிரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் ரைஸ் த பீப்புள் ஃபார்வர்ட். மேலே கூட எழுதிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியில் ஒரு அன்பான நபர், கேரிங் பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சக்ஸஸ், ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட். ஜாபை பொறுத்த வரைக்கும், கெரியரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் டெடிக்கேட்டட், ஹானஸ்ட், லாயல், க்ரியேட்டிவ், இனோவேட்டிவ், ஓவரால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டீம் க்ரோத். ஏதோ ஒரு விஷயம். ஒரு பிஸ்னஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் வாட் எவர், எப்படி வேணும் வைக்கலாம். ஐ ஆம் அ பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டோட்டல் பிஸ்னஸ் வித் எத்திக்ஸ், மாரல் வேல்யூஸ், அந்த மாதிரி கொடுக்கலாம். சம்திங் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அந்த இதில் அந்த கமிட்மெண்ட், பட் யூ ஹாவ் டு கமிட். இட்ஸ் எ கமிட்மெண்ட், இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் எ கமிட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ whenever you make a decision, make it with the commitment you have. இது தாங்க சீக்ரெட்டு. Whenever you make a decision, you make it with the commitment you have in life. You had placed some commitments. Make decisions based on the commitment. This will raise you forward in your life. புரியுதா? ஸோ இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன், சந்தோஷப்படுகிறேன். எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப மனநிறைவோடு, ஒரு உற்சாகத்தோடு இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். லெட் தம் க்ரோ, லெட் அஸ் க்ரோ, மேக் தம் க்ரோ. ஸோ நன்றி, வணக்கம்.